இறையமுதும் நேயர்களுக்கு வணக்கம். உடலும் உள்ளமும் இணையும் உன்னதத்திற்கு உங்களை நான் வரவேற்கிறேன். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கும். இன்று உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைய தினம் விஸ்வாவசு வருடம் ஆடி மாதம் 29ஆம் நாள் 14/8/2025 ஆகஸ்ட் மாதம் வியாழக்கிழமை. இன்று பிறந்த நாள் கொண்டாடும் நேயர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் தம்பதியர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைய தினம் சூரிய உதயம் 6:04 லக்னம் கடக லக்னம். இன்றைய தினத்திற்கான திதி பஞ்சமி காலை 6:24 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு சஷ்டி வருகின்றது. நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம் காலை 11:38 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு அஸ்வினி நட்சத்திரம் வருகின்றது. நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 மணி வரையிலும். மாலையில் நல்ல நேரம் இல்லை. கௌரி நல்ல நேரம் காலை 12:15 முதல் 1:15 மணி வரையிலும். மாலை 6:30 முதல் 7:30 மணி வரையிலும். ராகு காலம் 1:30 முதல் 3 மணி வரையிலும். இரவு 10:30 முதல் 12 மணி வரையிலும். குளிகை 9 முதல் 10:30 மணி வரையிலும். இரவு 1:30 முதல் 3 மணி வரையிலும். யமகண்டம் 6 முதல் 7:30 மணி வரையிலும். இரவு 10:30 முதல் 12 மணி வரையிலும். இன்று யோகம் மரண யோகம் இருக்கின்றது. காலை 6:03 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு சித்த யோகம் வருகின்றது. இது காலை 11:38 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு அமிர்த யோகம் வருகின்றது. கரணன் 3 முதல் 4:30 மணி வரையிலும். இன்றைய தினத்திற்கான சூலம் தெற்கு பரிகாரம் தைலம் சந்திராஷ்டமம் பூரம் மற்றும் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு காலை 11:38 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. அதற்கு பின்பு உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பற்றி பார்க்கலாங்க. முதல்ல மேஷ ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாம். மேஷ ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஏதாவது வாக்குவாதங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பேசுவதற்கு முன்பாக நன்றாக யோசித்து பேசுவதும் நல்லது. வெளிப்படையான அணுகுமுறையுடன் இருப்பதும் நல்லது. வேலை செய்கின்ற இடத்துல பணிகளை துல்லியமான தரத்துடனும் மேற்கொள்ளவும் செய்வீங்க. எந்த ஒரு வேலையுமே சிரமப்படாமல் செய்து முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. திருமண உறவிலை என்று உங்கள் துணை இடத்துல நல்ல தகவல் பரிமாற்றத்துடனும் இருப்பீங்க. நட்பான அணுகுமுறையை மேற்கொள்ளவும் செய்வீங்க. நிதிநிலை சிறப்பாகவும் இருக்கும். சில செலவுகளும் இருக்கத்தங்க செய்யும். இதனை சமாளிக்கவும் செய்வீங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு கண்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. சளி மற்றும் இருமல் சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்பட்டு நீங்கும். பெரிய அளவுல ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள்ல நீங்க முக்கியமான விஷயங்கள் செய்வதற்கு பயன்படுத்தியும் கொள்ளலாம். பழக்க வழக்கங்கள்ல மாற்றங்களும் இருக்கும். தொழில்துறையில ஏற்ற இறக்கங்களும் இருக்கத்தங்க செய்யும். காப்பீடு துறையில எதிர்பார்த்தது நல்லபடியாகவும் முடியும். உடல் ஆரோக்கியத்துல இருந்து வந்த இன்னல்களும் குறையும். பணவரவும் இருக்கும். சில செலவுகளுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றன. நண்பர்களுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. நல்ல செய்திகளும் வந்து சேரலாங்க. உடன் பிறந்தவர்கள் பக்கபலமாகவும் இருப்பாங்க. பணவரவுகள்ல இருந்து வந்த தடைகளும் நீங்கும். நிதானமாக முடிவுகள் எடுப்பதும் நல்லதுதாங்க. ஒப்பந்தங்கள் செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றன. தொழில சின்ன சின்ன மந்தத்தன்மையும் ஏற்பட்டு நீங்கும். நண்பர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். அலுவலகத்துல வேலை திறன் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வேலையில நீங்கள் நினைத்தது நடப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றன. மற்ற சக ஊழியர்களுடைய தனிப்பட்ட விஷயங்கள்ல நீங்க தலையிடவும் வேண்டாம் என்று அவ்வப்பொழுது சின்ன சின்ன கவலைகளும் குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். உறவினர்கள் நண்பர்களை பகைத்துக் கொள்ளவும் வேண்டாம். அவசரப்பட்டு அடுத்தவர்களை விமர்சிக்கவும் வேண்டாம். வியாபாரத்துல பாக்கி தொகைகளை வசூல் செய்து விடுவீங்க. உத்தியோகத்துல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. இன்று நீங்கள் புதிய முயற்சிகளில் ஈடுபடவும் செய்யலாம். பிள்ளைகளுடைய வழியில சில செலவுகளும் ஏற்படலாம். வெளியிடங்கள்ல சாப்பிடுவதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. மாலையில வாழ்க்கை துணையின் விருப்பத்தை நிறைவேற்றவும் செய்வீங்க. தந்தையின் வழியில எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். அலுவலகத்துல பணிச்சுமை அதிகரித்தாலுமே சக பணியாளர்கள் உதவிகளும் செய்வாங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். திருமண வாழ்க்கையில இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் நீங்கும். மன அழுத்தத்துல இருந்து விடுபடவும் செய்வீங்க. குடும்பத்துல மூத்த நபர்களுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. குழந்தைகளுடைய விருப்பங்களை நிறைவேற்றியும் மகிழ்வீங்க. மாணவர்களுக்கு தேர்வுல வெற்றி பெறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். குடும்ப உறுப்பினர்களிடத்துல இருந்து வந்த பிரச்சனைகளும் தீரும். வியாபாரத்துல முன்னேற்றம் நல்லபடியாகவும் இருக்கும். கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள்ல விழிப்புணர்வுடன் செயல்படுவதும் நல்லது. முயற்சிகள்ல எதிர்பார்த்த முடிவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சமூக பணிகள்ல இருக்கிறவங்க நிதானத்தை கடைபிடிப்பதும் நல்லது. வாகன பயணங்கள்ல விவேகத்துடன் செயல்படுவதும் நல்லது. வங்கி விஷயங்களை மற்றவர்களிடத்துல பகிர்ந்து கொள்ளவும் வேண்டாம். பெரியவர்களிடத்துல அனுசரித்து செல்வதும் நல்லது.
என்று அன்பு நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் துர்க்கையை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். என்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பழுப்பு நிறம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு விழிப்புணர்வுடன் செயல்படுவதும் நல்லது. வாகனத்துல செல்லும் பொழுது கவனமாகவும் இருங்க. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு நிதானத்துடன் இருப்பதும் நல்லது. எதிர்பாராத பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு அனுசரித்து செல்வதும் நல்லது. தாய்வழி உறவினர்களினால சில செலவுகளும் ஏற்படலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய தேவைகளை அறிந்து நிறைவேற்றக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். உங்களுடைய முயற்சிகள்ல வெற்றியையும் பெற்றுவிடுவீங்க. சிறிய திட்டங்கள் கூட நல்ல வெற்றியையும் பெற்றுத் தருவதாகவும் இருக்கும். என்று உங்களுடைய பணிகளை விரைந்து ஆற்றுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களிடத்துல ஆற்றல் நிறைந்தும் உறுதியுடனும் காணப்படுவீங்க. திருமண உறவில என்று உங்கள் துணை இடத்துல மகிழ்ச்சியான நேரங்களை செலவும் செய்வீங்க. உறவில நல்ல புரிந்துணர்வுகளும் ஏற்படலாம். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். சுதந்திரமான மனநிலையுடனும் இருப்பீங்க. பயனுள்ள சேமிப்பு திட்டங்கள்ல ஈடுபடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்புடனும் ஆரோக்கியத்துடனும் இருப்பீங்க. வேலை விஷயமாக இருந்து வந்த பயணங்கள் இப்பொழுது நல்லபடியாகவும் முடிவடையும் என்று சில மகிழ்ச்சியான செய்திகளும் வந்து சேரும். வீட்டு தேவைகளை பூர்த்தி செய்தும் வைப்பீங்க. பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு முடிவையும் காணலாம். மந்தமாக இருந்து வந்த வியாபாரம் இப்பொழுது நல்லபடியாகவும் நடைபெறும். எதிர்பாராத தன லாபத்திற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தாய் தந்தையரினுடைய சேமிப்புகள் உங்களுக்கு கை கொடுப்பதாகவும் இருக்கும். வியாபாரம் நல்ல முறையிலும் நடைபெறும். தொழில் துறையில யோகமான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. செல்வாக்கும் அதிகரிக்கும். பங்குச்சந்தை முதலீடுகள் நல்ல பலன்களையும் தருவதாகவும் இருக்கும். சிறப்பான முன்னேற்றத்தையும் எதிர்பார்க்கலாம். வியாபாரத்துல இருந்து வந்த இடையூறுகளை எல்லாமே தாண்டி வந்தும் விடுவீங்க. தொழிலை உயர்த்துவதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. மற்றவர்களுடைய விமர்சனங்களை கடந்து சென்று விடுவதே நல்லது. கொடுக்கல் வாங்கல்கள்ல இருந்து வந்த தாமதங்களும் நீங்கும். தன்னம்பிக்கையுடன் எந்த ஒரு வேலையையும் செய்து முடிக்கவும் செய்வீங்க. மற்றவர்களுக்கு உங்களுடைய வேலைகள் ஒரு உதாரணமாகவும் இருக்கும். சகோதரர்களுடைய வகையில ஒற்றுமையும் உண்டாகும். விரும்பிய பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. புதிய பொருள் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. வியாபாரத்துல எதிர்பாராத தன லாபமும் இருக்கும். உத்தியோகத்துல சில புதிய சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. ஒரு மகிழ்ச்சியான நாள் என்றும் கூறலாம். இன்று சுறுசுறுப்பாகவும் பரபரப்பாகவும் காணப்படுவீங்க. உறவினர்களுடைய வருகையினால குடும்பத்துல மகிழ்ச்சியும் இருக்கும். புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து இருந்து வந்த பணமும் கைக்கு வந்து சேரும். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். பிள்ளைகளுடைய வழியில செலவுகளும் ஏற்படலாம். அலுவலகத்துல வழக்கமான போக்கும் இருக்கும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். உங்களுடைய புகழ் மற்றும் பெயரும் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தொழில் தொடர்பாக புதிய திட்டங்களை தீட்டவும் செய்யலாம். வேலைகளை முடிப்பதுல பரபரப்பாகவும் இருப்பீங்க. குடும்பத்தினருக்காக நேரத்தை ஒதுக்க வேண்டியதும் இருக்கும். குடும்ப உறுப்பினர்களிடத்துல இருந்து நல்ல செய்திகளும் வந்து சேரலாம். நிதிநிலை வலுவாகவும் இருக்கும். முதலீடுகள் செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. குடும்ப உறுப்பினர்களுடைய ஆதரவுகள் மனதிற்கு திருப்தியையும் ஏற்படுத்தும். கணவன் மனைவிக்கு இடையே நெருக்கமும் இருக்கும். வியாபார பணிகள்ல எதிர்பார்த்த லாபத்தையும் பெற்றுவிடலாம். பணவரவுல இருந்து வந்த ஏற்ற இறக்கங்களும் மாறும். உத்தியோகத்துல சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். மனதில் நினைத்த செயல்களை செய்து முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு ஆக்கப்பூர்வமான நாளாகவும் அமையும். இன்று நீங்கள் துர்க்கையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 8, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு திருப்திகரமான நாள் என்றும் கூறலாம். எதிர்பாராத செலவுகளினால கையிருப்பும் குறையும். ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு லாபமும் உண்டாகும். தாய்வழி உறவினர்களினால அனுகூலமும் உண்டாகும். மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு சாதகமான நாள் என்றும் கூறலாம். வெளியூர் பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய விருப்பங்களை மேம்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாங்க. நல்ல வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க.
இது உங்களுக்கு சாதகமாகவும் அமையும். பணியில உங்களுடைய செயல்திறனை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. உங்களுடைய திறமைகள் உங்கள் மேலதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடும். திருமண உறவிலை என்று உங்கள் துணை இடத்துல அன்பாகவும் நடந்தும் கொள்வீங்க. நல்ல புரிந்துணர்வுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும், சுதந்திரமாகவும் இருக்கும். இன்று உங்களுடைய விருப்பங்களை நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்புடனும் காணப்படுவீங்க. வேலை விஷயமாக நீங்க எதிர்கொண்டு இருந்த பிரச்சனைகளும் நீங்கும். வேலையில உயர்வு தொடர்பான முக்கியமான செய்திகளும் வந்து சேரும். அவசியமான பொருட்களை வாங்கவும் செய்வீங்க. வங்கி இருப்பை மேம்படுத்திக் கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கடன் சுமையும் குறையும். வெளியூர்ல இருந்த நல்ல செய்திகளும் வந்து சேரும். குடும்பம் சம்பந்தப்பட்ட முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. குழந்தைகளுடைய படிப்பு விஷயங்கள்ல கவனமாகவும் இருங்க. பணவரவு நன்றாகவும் இருக்கும். கையிருப்பு உயர்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. திட்டங்களும் வெற்றி பெறும். நண்பர்களுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சாமர்த்தியமான நடவடிக்கைகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. எந்த ஒரு விஷயத்திலும் தலையிட்டு பேசவும் வேண்டாங்க. யாருக்கும் எந்த அறிவுரைகள் கூறவும் வேண்டாம். ஜாமீன் கையெழுத்து போடும் விஷயங்கள்ல எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. அலுவலக வேலைகள்ல மட்டும் இன்று கவனமாக இருப்பதும் நல்லது தாங்க. பணப்புழக்கம் நன்றாகவும் இருக்கும். உறவினர்கள் நண்பர்கள் உங்களை ஆலோசித்து சில முக்கியமான முடிவுகளும் எடுப்பாங்க. சிலர் உங்களுடைய உதவிகளை தேடியும் வருவாங்க. பயணங்கள் சிறப்பாகவும் அமையும். வியாபாரத்துல சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்ளவும் செய்வீங்க. உத்தியோகத்துல அதிகாரிகள் உங்களுக்கு முக்கியத்துவமும் தருவாங்க. ஒரு மகிழ்ச்சியான நாள் என்றும் கூறலாம். இன்று நீங்கள் சாதித்து காட்டக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். வாழ்க்கை துணையினால எதிர்பாராத பொருள் சேர்க்கைக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். பிள்ளைகளுடைய தேவைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. கொடுத்த கடன் திரும்ப கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பள்ளி கல்லூரிக்கால நண்பர்களை சந்தித்து பேசி மகிழக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல கூடுதலான லாபமும் இருக்கும். சக வியாபாரிகளினால இன்று அனுகூலமும் உண்டாகும். நீண்ட நாட்களாக நிலுவையில இருந்து வந்த பணிகளை இப்பொழுது முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். அன்றாட தேவைகளையும் பூர்த்தி செய்வதற்கான வருமான வாய்ப்புகளும் இருக்கும். சிறு குறு தொழில் செய்பவர்களுக்கு இன்று முன்னேற்றமான நாள் என்றும் கூறலாம். அரசாங்கம் தொடர்பான வேலைகளை இப்பொழுது நல்லபடியாக முடிக்கவும் செய்வீங்க. இன்று சகோதரர்களுடன் இணக்கமான சூழ்நிலைகளும் காணப்படும். சில அரசாங்கம் சம்பந்தப்பட்ட வேலைகள் நினைத்தபடி முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மாணவர்களுக்கு கல்வியில முன்னேற்றமும் இருக்குங்க. மறதி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் நீங்கும். உயர்கல்வி படித்துக் கொண்டு இருக்கிறவங்களுக்கு இப்பொழுது நல்ல வாய்ப்புகளும் வந்து சேரலாம். காதல் உறவுல இருக்கிறவங்களுக்கு மகிழ்ச்சியான நாளாகவும் அமையும். உங்களுடைய காதலை பற்றி உங்கள் வீட்டுல தெரிவிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பிள்ளைகளினால மகிழ்ச்சியான சூழ்நிலைகளும் இருக்கும். பயணங்கள் சார்ந்த எண்ணங்களும் ஈடேறும். பொன் பொருட்களின் சேர்க்கைக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வியாபாரத்துல கொடுக்கல் வாங்கல்கள் திருப்தியாகவும் இருக்கும். உத்தியோகத்துல உடன் பணிபுரிபவர்களினால அனுகூலமும் உண்டாகும். உங்களுடைய வங்கி சேமிப்பு அதிகரிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கடன் சார்ந்த பிரச்சனைகளும் நீங்கும். இன்று மகிழ்ச்சி உண்டாக்கக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் முருக பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாள் என்றும் கூறலாம். எதிர்பாராத பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு திருப்திகரமான நாள் என்றும் கூறலாம். வாழ்க்கை துணையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகளும் நீங்கும். உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடகராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கடகராசிக்காரர்களுக்கு சின்ன சின்ன பதட்டங்களும் ஏற்பட்டு நீங்குங்க. சற்று ஓய்வு எடுத்துக்கொள்வதும் நல்லது தாங்க. மனதை ரிலாக்ஸாக வைத்துக் கொள்வதும் நல்லது. இன்று சிறந்த முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பிரார்த்தனைகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. இது உங்களுக்கு ஆறுதலையும் தருவதாகவும் இருக்கும். பணிகள் அதிகமாகவும் இருக்குங்க. பணிகளை மேற்கொள்ளும் பொழுது சின்ன சின்ன தவறுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. திருமண உறவிலை என்று உங்கள் துணை இடத்துல நட்பான அணுகுமுறையை மேற்கொள்ளவும் செய்வீங்க. உறவுல நல்லிணக்கத்தை ஏற்படுத்திக் கொள்வதும் நல்லது. நிதி நிலையை பொறுத்தளவிற்கு பணப்புழக்கம் போதிய அளவிற்கும் இருக்கும். உங்களுடைய பொறுப்புகளை கையாள்வதை சற்று கடினமாகவும் உணர்வீங்க. உங்களுடைய தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. செலவுகள் கையை மீறி போகாமல் மட்டும் பார்த்தும் கொள்ளுங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு தேவையற்ற பதட்டங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. தியானம் போன்றவற்றை மேற்கொள்வதும் நல்லது தாங்க. 1-2 நாட்களாக இருந்து வந்த முதுகுவலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் நீங்கும். என்று தொழில் லாபத்தை பெறக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது.
வியாபாரத்துல புதிய முயற்சியினால வருமானத்தை பெருக்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அலுவலகத்துல இருந்து வந்த எதிர்ப்புகளும் நீங்கும். வங்கியில பண இருப்பு உயர்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வேலை இடங்கள்ல அந்தஸ்தும் அதிகரிக்கும். அரசு வேலையில எதிர்பார்த்த உயர்வும் உண்டாகும். வெளியூர் பயணங்களின் மூலமாக தொழில் லாபத்தையும் பெற்றுவிடலாம். நல்ல பலன்களையும் எதிர்பார்க்கலாம். என்று எதிர்பாராத இடத்துல இருந்து நீங்கள் கடனாக எதிர்பார்த்து இருந்து வந்த பணமும் கைக்கு வந்து சேரும். உங்களை சுற்றி இருப்பவர்கள் உங்களின் மீது பொறாமைப்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உறவினர்களிடத்துல கவனமாகவும் பேசுங்க. பிள்ளைகளின் மீது கண்டிப்புடனும் இருப்பீங்க. சில சோம்பேறித்தனமான போக்கினை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. குடும்பத்துல இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வையும் காண்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அடிப்படை வசதிகளை மேம்படுத்தவும் செய்வீங்க. நீண்ட நாள் பிரார்த்தனைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. அக்கம் பக்கம் வீட்டாருடைய அன்பு தொல்லைகளும் குறையும். உறவினர்கள் மதிக்கவும் செய்வாங்க. வியாபாரத்துல புதிய தொடர்புகளும் கிடைக்க பெறுவீங்க. உத்தியோகத்துல அதிகாரிகள் வலிய வந்து உதவிகளும் செய்வாங்க. உங்களுடைய கனவுகள் நிறைவேறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். புதிய முயற்சிகள் வெற்றிகரமாகவும் நிறைவேறும். எதிரிகளினால ஏற்பட்டு இருந்த தொல்லைகளும் நீங்கும். சகோதரர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். குடும்பத்துல மகிழ்ச்சியும் இருக்கும். முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கு உகந்த நாள் என்றும் கூறலாம். சுப நிகழ்ச்சிகளுக்கான பேச்சுவார்த்தைகள் சாதகமாகவும் முடியும். நண்பர்கள் கிட்ட எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்க பெறுவீங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் கூடுதலாகவும் இருக்கும். சக வியாபாரிகள் அனுசரணையாகவும் இருப்பாங்க. குடும்ப உறுப்பினர்களுடைய உடல் ஆரோக்கியத்துல இருந்து வந்த மந்தத்தன்மையும் நீங்கும். இது தொடர்பாக இருந்து வந்த மருத்துவ செலவுகளும் சற்று குறைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வீட்டை அழகுபடுத்தவும் செய்வீங்க. இது போன்ற விஷயங்கள்ல ஆர்வத்துடனும் இருப்பீங்க. வாழ்க்கை துணையிடத்துல வாக்குவாதங்கள் செய்யவும் வேண்டாம். குடும்பத்தினருடன் விருந்து விழாக்கள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. குழந்தைகளுடைய திறமைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. புதிய செலவுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சிக்கனமாக செயல்படுவதும் நல்லதுதாங்க. உத்தியோகத்துல சில மாற்றங்களையும் செய்வீங்க. வியாபாரத்துல பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. புதிய கலைகள் தொடர்பான தேடல்களும் அதிகரிக்கும். குழப்பங்கள் நீங்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள்ல சிறந்த முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சிறு குறு வியாபாரிகளுக்கு நல்ல லாபத்தை பெறக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மை நிறம். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு கையிருப்பும் குறையும். புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்களும் ஏற்படலாம். தந்தையின் விருப்பத்தை நிறைவேற்றி மகிழக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு தேடல்களும் அதிகரிக்கும். சகோதரர்களுடைய வகையில எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிம்ம ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. சிம்ம ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு சராசரியான வளர்ச்சி இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாங்க. அவ்வப்பொழுது சின்ன சின்ன கவலைகளும் வருத்தங்களும் ஏற்பட்டு நீங்கும். இத்தகைய உணர்வுகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. பணியில ஏதாவது தவறுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மேலதிகாரிகளுடைய அதிருப்திக்கு ஆளாகாமல் பார்த்தும் கொள்ளுங்க. பணியில கவனமாக இருப்பதும் நல்லது. திருமண உறவில இன்று உங்கள் துணையுடனான உறவு முறை சுமூகமாகவும் இருக்கும். பிரச்சனைகளை சமாளிப்பதற்கு உங்கள் துணை இடத்துல நட்பான அணுகுமுறையை மேற்கொண்டாலே போதுங்க. சுமூகமான போக்குடனும் காணப்படுவீங்க. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு சில குடும்ப பொறுப்புகளின் காரணமாக செலவுகள் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இதனை சமாளிப்பதை சற்று கடினமாகவும் உணர்வீங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு சின்ன சின்ன பதட்டங்களும் இருக்கத்தங்க செய்யும். சிலருக்கு தொண்டை வலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். குளிர்ச்சியான உணவுகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லதுதாங்க. வேலை பளுவின் காரணமாக அவ்வப்பொழுது சற்று சோர்வாகவும் மந்தத்தன்மையுடனும் காணப்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று சில முக்கியமான வேலைகள்ல உங்களுடைய பங்களிப்பு நல்லபடியாகவும் இருக்கும். உங்களுடைய செல்வாக்கும் அதிகரிக்கும். வேலை பார்க்கும் இடத்துல மற்றவர்களினால மதிக்கவும் படுவீங்க. 1-2 நாட்கள்ல பதவி மாற்றங்கள் சம்பந்தப்பட்ட நல்ல தகவல்களும் வந்து சேரலாம். வியாபாரத்துல லாபத்தை உயர்த்துவதற்காக சில முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. தொழில்துறையில இருந்து வந்த போட்டிகளும் நீங்கும். குலதெய்வத்தினுடைய பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. கணவன் மனைவி உறவு மகிழ்ச்சியை தருவதாகவும் இருக்குங்க. வேலை பளு சற்று குறைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தொழிலை விரிவுபடுத்த வேண்டும் என்ற சிந்தனைகளும் அதிகமாகவும் இருக்குங்க. இதற்கு பெரியவர்களுடைய ஆசீர்வாதங்கள் பக்கபலமாகவும் இருக்கும். பிள்ளைகள் உங்களுடைய போக்கிற்கு ஏற்றவாறு நடந்தும் கொள்வாங்க. உங்களுடைய பேச்சுக்களுக்கு மதிப்பும் மரியாதையும் தருவாங்க. மனைவியினுடைய பேச்சுக்கள் உங்களுக்கு மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். பங்குச் சந்தையில நிதானமாக செயல்படுவதும் நல்லது.
உங்களுக்கு இருந்து வந்த எதிர்ப்புகளும் நீங்கும். பழைய நண்பர்கள் உதவிகளும் செய்வாங்க. புதிய வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பழைய கடன்களை தீர்ப்பதற்கு முயற்சிகளும் செய்வீங்க. தாய்வழி உறவினர்களினால சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளும் ஏற்பட்டு நீங்கும். வியாபாரத்துல பங்குதாரர்களினால ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளும் தீரும். உத்தியோகத்துல மறுக்கப்பட்ட உரிமைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சில நன்மைகளை பெறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு உற்சாகமான நாளாகவும் இருக்கும். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். பிள்ளைகளுக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். வயிறு தொடர்பான பிரச்சனைகளும் குறையும். வெளியில சாப்பிடுவதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. சிலருக்கு புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய யோகமும் இருக்கின்றது. மாலையில உறவினர்களுடைய வருகை மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். அரசியல் தொடர்பு உடையவர்களுக்கு பதவி உயர்வுகளை பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வருவாய்க்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருமண வாழ்க்கையில அனுசரித்து செல்வதும் நல்லது. உங்கள் துணை இடத்துல இணக்கமான போக்கினை ஏற்படுத்திக் கொள்வதும் நல்லது. பிள்ளைகளுடைய திருமணம் தொடர்பாக நல்ல செய்திகளும் வந்து சேரலாம். நெருக்கமானவர்களுடைய சந்திப்புகளும் நடைபெறும். எதிர்பார்த்த சில பணிகளும் நிறைவேறும். பணிபுரியும் இடத்துல திருப்திகரமான போக்கும் இருக்கும். அரைகுறையாக நின்ற வேலைகளை முடிக்கவும் செய்வீங்க. பழுதடைந்த வாகனங்களை சீர் செய்தும் விடுவீங்க. வீடு மாற்றம் குறித்த சிந்தனைகளும் அதிகரிக்கும். வியாபாரத்துல சில மாற்றமான சூழலும் உண்டாகும். அசதி நீங்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம் என்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சாம்பல் நிறம். மக நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திப்புகளும் நடைபெறும். புதிய ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு காலை 11:38 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. அதற்கு பின்பு உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. செய்யும் வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கன்னிராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சாதகமான நாள் என்றும் கூறலாங்க. உங்களுடைய இலக்குகளை எளிதில் அடைந்து விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சிறந்த திட்டமிடுதல்களுடனும் இருப்பீங்க. நல்ல பலனையும் பெற்று விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய பணிக்கான பாராட்டுகளும் உங்களுக்கு கிடைக்கப் பெறுவீங்க. சில கூடுதல் ஊக்கத்தொகைகள் அல்லது சலுகைகளையும் பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. திருமண உறவிலை என்று உங்கள் துணையுடன் நண்பர்கள் வீட்டு விசேஷங்கள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. இது குடும்பத்தினருடன் அதிகப்படியான நேரத்தை செலவும் செய்வீங்க. உங்களுக்குள்ள மகிழ்ச்சியையும் உற்சாகத்தையும் தருவதாகவும் இருக்கும். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். நல்ல நிதி ஆதாரத்துடனும் இருப்பீங்க. உங்களுடைய சேமிக்கின்ற ஆற்றல் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்புடனும் ஆரோக்கியத்துடனும் காணப்படுவீங்க. சில திருப்திகரமான மனநிலையுடனும் இருப்பீங்க. வேலை விஷயமாக ஏற்பட்டுள்ள வெளியூர் பயணங்கள் நல்ல சாதகமான பலன்களை தருவதாகவும் இருக்கும். அலுவலகத்துல மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். புதிய தொழில்நுட்பம் சம்பந்தப்பட்ட வியாபாரத்தை விரிவுபடுத்துவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மேலதிகாரிகள் கிட்ட இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் குறையும். எதிர்ப்புகளினால இருந்து வந்த இன்னல்களும் நீங்கும். பொருளாதாரத்துல முன்னேற்றத்தையும் எதிர்பார்க்கலாம். உங்களுடைய வரவுக்கு ஏற்றபடி செலவுகளும் இருக்கும். உறவினர்களுடைய மனநிலையில மாற்றங்களும் ஏற்படலாம். இன்று அயல்நாட்டுல இருந்து நீங்க எதிர்பார்த்து கொண்டு இருந்த நல்ல செய்திகளும் வந்து சேரும். நண்பர்களும் இப்பொழுது உதவிகரமாகவும் இருப்பாங்க. அவ்வப்பொழுது நீங்க பலவீனமாக உணர்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இரவு நேர பயணங்கள்ல கவனமாகவும் இருங்க. கொடுக்கல் வாங்கல்களிலும் நிதானத்துடன் இருப்பதும் நல்லது. இன்று குடும்பத்தினருடன் வெளியிடங்களுக்கு சென்றும் வருவீங்க. பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகள்ல ஆர்வத்துடன் ஈடுபடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. குடும்பத்தினருடன் கலந்தாலோசித்து பழைய பிரச்சனைகளுக்கு முக்கியமான தீர்வையும் காண்பீங்க. பிரபலங்களுடைய நட்பும் இருக்கும். வாகனங்களை எல்லாமே சீர் செய்தும் விடுவீங்க. உறவினர்கள் பாராட்டும்படியும் நடந்தும் கொள்வீங்க. வியாபாரத்துல லாபமும் இருக்கும். உத்தியோகத்துல உங்களுடைய ஆலோசனைகள் மற்றவர்களினால ஏற்றுக்கொள்ளவும் படும். வெற்றி பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று நீங்கள் புதிய முயற்சிகளையும் பயணங்களையும் மேற்கொள்ளவும் செய்யலாம். அதே சமயத்துல வழக்கமான பணிகளிலும் கவனமாக இருப்பதும் நல்லது. சிறிய அளவில் உடல் நலம் பாதிக்கப்பட்டாலுமே உரிய சிகிச்சையினால உடனே சரியாகியும் விடும். உறவினர்களுடன் ஏற்பட்டு இருந்த கருத்து வேறுபாடுகளும் மாறும். இன்று குடும்ப பொறுப்புகளை நிறைவேற்றுவதற்காக வெளியில் அலைய வேண்டியதும் இருக்கும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் என்று வழக்கம் போலவே இருக்குங்க. ஓரளவிற்கு நல்ல லாபத்தையும் பெற்றுவிடலாம். இன்று ஒரு முக்கியமான நாளாகவும் இருக்கும். பணியிடத்துல உங்களுடைய மரியாதையும் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பதவி உயர்வுகளும் புதிய பொறுப்புகளும் வந்து சேருங்க. இன்று வேலை பளுவின் காரணமாக குடும்ப உறுப்பினர்களுடன் நேரத்தை ஒதுக்குவதில் சில சிரமங்களும் ஏற்படலாம். பேச்சுக்கள்ல இனிமையை கடைபிடிப்பதும் நல்லது.
அக்கம் பக்கத்துல இருந்து வந்த அன்பு தொல்லைகளும் குறையும், மனதிற்கு மகிழ்ச்சியான செய்திகளும் வந்து சேரும். உடன் பிறந்தவர்கள் ஆதரவாகவும் இருப்பாங்க. வெளியூர் வேலை வாய்ப்புகள் சாதகமாகவும் அமையும். இன்று எதையும் செய்ய முடியும் என்ற துணிச்சலுடனும் இருப்பீங்க. தொழில் சார்ந்த ஆலோசனைகளின் மூலமாக லாபத்தையும் பெற்றுவிடலாம். நண்பர்கள் பற்றிய புரிதல்களும் உண்டாகும். என்ற அமைதி உண்டாக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் ஆஞ்சநேயரை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பச்சை நிறம். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு காலை 11:08 பிறகு சந்திராஷ்டமம் ஆரம்பிக்கின்றது. செய்யும் வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று ஆர்வமும் அதிகரிக்கும். உறவினர்களுடைய வருகையினால சின்ன சின்ன குழப்பங்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல்களும் உண்டாகும். எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறினாங்க. இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்புடன் செயல்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கிடைக்கின்ற வாய்ப்புகளை நல்லபடியாக பயன்படுத்தியும் கொள்வீங்க. சாதகமான நாளாகவும் ஆக்கியும் கொள்வீங்க. இன்று விழிப்புணர்வுடன் செயல்படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. அனுபவ அறிவுல இருந்து நல்ல பாடத்தை கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பணியிட சூழல்கள் நன்றாக தங்க இருக்கும். அதிக பணிகள் இருந்தாலும் அதை பற்றி கவலைப்படாமல் நீங்கள் வேலைகளை எல்லாமே நல்லபடியாக முடிக்கவும் செய்வீங்க. பணிகள் சுமூகமாகவும் நடைபெறுங்க. நல்ல ஆலோசனைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. திருமண உறவில இன்று சில தேவையற்ற வார்த்தைகளை பேசவும் வேண்டாம். உங்கள் தகவல் பரிமாற்றத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. உங்கள் துணையிடத்துல அன்பான வார்த்தைகளை பேசிக்கொள்வதும் நல்லது. நிதிநிலை நன்றாக தங்க இருக்கும். செலவுகள் ஏற்ற இறக்கத்துடனும் இருக்குங்க. சிறப்பாக திட்டமிடுவதன் மூலம் அனைத்தும் சுமூகமாகவும் நடைபெறும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு தேவையற்ற பதட்டங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. அமைதியான அணுகுமுறையை மேற்கொள்வதும் நல்லது. இன்று வேலையில சுமூகமான பலன்களையும் எதிர்பார்க்கலாம். வேலை விஷயமாக நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய சில பயணங்கள் இப்பொழுது வெற்றியையும் தருவதாகவும் இருக்கும். மனதளவுல தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். இன்று தொழில எதிர்பாராத லாபத்தையும் பெற்றுவிடலாம். வியாபாரத்துல சிறப்பான உயர்வும் இருக்கும். இன்று வேலை இடங்கள்ல இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வையும் காண்பீங்க. உங்களுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் நல்லபடியாகவும் நடைபெறும். இன்று நீங்க எதிர்பார்த்து இருந்த முக்கிய செய்திகள் வந்து சேர்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றன. நண்பர்களுக்காக சிறிது நேரத்தை ஒதுக்கவும் செய்வீங்க. அவர்களுக்காக ஏதாவது உதவிகளும் செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அரைகுறையாக நின்ற வேலைகளை முடிக்கவும் செய்வீங்க. விலை உயர்ந்த பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. புதிய முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வியாபாரத்துல புதிய முயற்சிகள் நல்லபடியாகவும் முடிவடையும். உத்தியோகத்துல சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். சில திருப்பங்கள் ஏற்படக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று மற்றவர்களை மகிழ்ச்சியாகவும் வைத்தும் இருப்பீங்க. குடும்பத்தினருடைய தேவைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. உறவினர்கள் கிட்ட இருந்த நல்ல செய்திகளும் வந்து சேரலாம். முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வியாபாரத்துல பங்குதாரர்களினால ஏற்பட்டு இருந்த பாதிப்புகளும் நீங்கும். விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் நடைபெறும். வேலை தேடிக்கொண்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இன்று நிதி நிலையில முன்னேற்றமும் இருக்கும். காதல் வாழ்க்கை மகிழ்ச்சியாகவும் இருக்கும். படிப்புல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. தொழில் தொடர்பாக லாபத்தையும் பார்த்து விடலாம். இன்று குடும்ப விவகாரங்கள்ல மற்றவர்களுடைய தலையீட்டினை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் கைகூடியும் வரும். சகோதரர்களுடைய வழியில அலைச்சல்களும் இருக்கும். விலகி இருந்தவர்கள் விரும்பி வந்தும் பேசுவாங்க. நண்பர்களுடைய ஆலோசனைகள் மாற்றத்தினையும் தருவதாகவும் இருக்கும். வியாபார பணிகள்ல ஆர்வமும் அதிகரிக்கும். அனைவரிடத்திலுமே பாசத்துடன் நடந்து கொள்ளக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். என்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடமேற்கு, அதிர்ஷ்ட எண் 4, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகளும் இருக்கும். எதிர்பார்த்த சுப செய்திகளும் வந்து சேருங்க. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்களும் இருக்கும். நண்பர்கள் வீட்டு விருந்து விசேஷங்கள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வமும் அதிகரிக்கும். வெளியிடங்கள்ல சென்று சாப்பிடக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
விருச்சிக ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஏற்ற இறக்கத்துடன் கூடிய நாள் என்றும் கூறலாம். சிறிது பதட்டமான சூழ்நிலைகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இதற்கு இடம் கொடுக்கலாம். மனதை அமைதியாக வைத்துக் கொள்வதும் நல்லது. பணிகளை திறம்பட ஆற்றுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சக பணியாளர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். மேலதிகாரிகளுடைய அங்கீகாரத்தையும் பெற்றுவிடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மனதில் இருந்து வந்த குழப்பங்களும் நீங்கும். உங்கள் துணை இடத்துல அமைதியை ஏற்படுத்திக் கொள்வதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு அவசரமாக செயல்படவும் வேண்டாங்க. ஏதாவது விரைய செலவுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அஜாக்கிரதையின் காரணமாக பண இழப்பு ஏற்படாமல் பார்த்தும் கொள்ளுங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு சிலருக்கு ஒவ்வாமையின் காரணமாக தொற்றுக்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சிலருக்கு கண் பரிசோதனைகளை மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று வியாபாரத்தில் இருந்து வந்த மந்தத்தன்மையும் குறையும். தொழில் துறையில இருந்து வந்த இடையூறுகளும் நீங்கும். வெளியூர்ல இருந்து எதிர்பார்த்த நல்ல செய்திகளும் வந்து சேரும். வியாபாரத்திற்கு மறைமுகமாக எதிர்ப்புகளும் ஏற்படலாம். சில நல்ல பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. சில முக்கியமான நபர்களுடைய அறிமுகங்களும் இருக்கும். புதிய நண்பர்களுடைய சேர்க்கைக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வேலை இடங்கள்ல சில சிரமங்களும் ஏற்பட்டு தங்க நீங்கும். மேலதிகாரிகளுடைய கோபத்திற்கு ஆளாகாமல் மட்டும் பார்த்தும் கொள்ளுங்க. சூழ்நிலைகளை அறிந்து கவனமாக பேசுவதும் நல்லது. தொழிலில் ஏற்பட்டு இருந்த போட்டிகளை முறியடிக்கவும் செய்வீங்க. தடைகளையும் தாண்டி முன்னேறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உத்தியோகம் பார்க்கின்ற இடத்துல மறைமுக தடைகளும் ஏற்பட்டு நீங்கும். முயற்சிகள்ல மனசோர்வு ஏற்படாமல் பார்த்தும் கொள்ளுங்க. பெரிய மனிதர்களுடைய சந்திப்புகளும் நடைபெறும். உறவினர்களுடைய பேச்சுக்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. என்று சில வேலைகளை நீங்களே முன்கூட்டியே செய்து முடித்து விடுவதும் நல்லது தாங்க. அதற்கான கணக்கீடுகளுடனும் இருப்பீங்க. நண்பர்கள் மற்றும் உறவினர்களினால செலவுகளும் ஏற்படலாம். சின்ன சின்ன அவப்பெயர்களும் ஏற்பட்டு நீங்கும். வியாபாரத்துல வாடிக்கையாளர்கள் கூட்ட சச்சரவுகள் ஏற்படாமல் மட்டும் பார்த்தும் கொள்ளுங்க. அலுவலக ரகசியங்களை வெளியிடவும் வேண்டாம். கவனமாக பேசுவதும் நல்லது. தந்தை வழி உறவினர்கள் கிட்ட எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. தந்தையின் தேவைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. உறவினர்களிடத்துல பேசும் பொழுது பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. அரசாங்க வகையில் எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். சகோதரர்களினான நன்மைகளும் உண்டாகும். அலுவலகத்துல உங்களுடைய பணிகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. வியாபாரத்துல பணியாளர்களினால ஏற்பட்டு இருந்த பாதிப்புகளும் நீங்கும். பங்குதாரர்கள் கிட்ட அனுசரணையாக பேசுவதும் நல்லது தாங்க. இன்று வெளியிடங்களுக்கு சென்று வரவும் செய்வீங்க. இதன் மூலமாக சில மகிழ்ச்சியான செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்கள் குடும்பத்தினருடன் அதிகப்படியான நேரத்தை செலவு செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இது உங்களுக்கு மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். உடல் ஆரோக்கியத்தில இருந்து வந்த மந்தத்தன்மையும் நீங்குங்க. இன்று வயிறு தொடர்பான பிரச்சனைகளும் குறையும். உணவு விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. வணிக ஒப்பந்தங்கள் செய்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. விருந்தினர்களுடைய வருகைக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இதனால மகிழ்ச்சி உண்டாக்கக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாங்க. சில குடும்ப விவகாரங்கள்ல இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும். இதுல இருந்து விடுபட்டு இன்று மகிழ்ச்சியாக உணர்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று உடன் பிறந்தவர்கள் ஆதரவாகவும் இருப்பாங்க. உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். கல்வியில சின்ன சின்ன குழப்பங்களும் ஏற்படலாம். பொருளாதாரத்துல சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. குடும்ப உறுப்பினர்களிடத்துல அனுசரித்து செல்வதும் நல்லது. பயனற்ற பேச்சுக்களை குறைத்தும் கொள்ளுங்க. பேச்சுக்கள்ல அனுபவ அறிவும் வெளிப்படும். நன்மைகள் நிறைந்த நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பச்சை நிறம். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிரிகளினால ஏற்பட்டு இருந்த தொல்லைகளும் நீங்கும். ஆரோக்கியமும் மேம்படும். அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு சகோதரர்களுடைய வகையில செலவுகளும் ஏற்படலாம். சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அனுபவ அறிவும் வெளிப்படும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சில சவால்களை எதிர்கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. அவ்வப்பொழுது பாதுகாப்பின்மை போன்ற உணர்வுகளும் ஏற்படலாங்க. தேவையற்ற மன வருத்தங்களுக்கு இப்பொழுது இடம் கொடுக்கவும் வேண்டாம். இது உங்களுடைய மகிழ்ச்சியை கெடுப்பதாகவும் இருக்கும். ஆன்மீக ஈடுபாடுகள் அமைதியையும் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். இன்று வேலை செய்கின்ற இடத்துல பணிகளை குறித்த நேரத்திற்கு முன்பாகவே முடிக்கவும் செய்வீங்க. சின்ன சின்ன தவறுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. திட்டமிட்டு பணிகளை மேற்கொண்டாலே போதும். திருமண உறவில இன்று உங்கள் துணை இடத்துல நல்லிணக்கமும் காணப்படும். சில பிரச்சனைகள்ல இருந்து விடுபடவும் செய்வீங்க. இருவருக்கும் இடையில அமைதியான போக்கும் காணப்படும். சூழ்நிலைகளை மகிழ்ச்சியாக சமாளிக்கவும் செய்வீங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும்.
குடும்ப பொறுப்புகளின் காரணமாக செலவுகள் சற்று அதிகரிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சிறிய அளவில் கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு முதுகுவலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். தியானம் போன்றவற்றை மேற்கொள்வதும் நல்லது. இன்று வெற்றிகளும் தேடி வரலாம். யூகம் அமைத்து தொழில வெற்றியையும் பெற்றுவிடுவீங்க. வியாபாரத்துல புதிய முயற்சிகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வேலையில சாதகமான முடிவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பூர்வீக சொத்துக்களும் கைக்கும் வந்து சேரும். எதிர்ப்புகளையும் சாதகமாக முடிக்கவும் செய்வீங்க. சில நல்ல செய்திகளும் வந்து சேரும். உடல் ஆரோக்கியத்தில இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும். மன உறுதியுடன் எந்த ஒரு வேலைகளையும் முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வேலையில திறமைகளை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. பெருமையும் பாராட்டுகளும் வந்து சேரும். வீட்டில இருக்கின்ற குழப்பத்தினை வேலையில வெளிப்படுத்தவும் வேண்டாம். எதிர்பார்த்த வேலைகள் சில தள்ளி போனாலும் எதிர்பாராத ஒரு வேலை நல்லபடியாக முடிவடைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இரவு நேர பயணங்கள்ல கவனமாகவும் இருங்க. என்று அந்நிய பெண்களிடத்துல பேசும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. சில ஆடம்பர செலவுகளும் இருக்கும். உறவினர்களினால சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படலாம். லேசாக தலைவலி சம்பந்தப்பட்ட இடர்பாடுகளும் ஏற்பட்டு நீங்கும். வியாபாரத்துல வேலையாட்களினால சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்படலாம். உத்தியோகத்துல பொறுப்புகளும் அதிகரிக்கும். தடைகளையும் தாண்டி முன்னேறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். எதிலும் பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. மற்றவர்களினால மறைமுக தொல்லைகளும் விமர்சனங்களும் ஏற்படலாம். குடும்பத்துல சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்பட்டு நீங்குங்க. பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. குடும்பம் தொடர்பாக முக்கியமான முடிவுகளையும் எடுப்பீங்க. பிள்ளைகளுக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் என்று நல்லபடியாக தங்க இருக்கும். திருமண வாழ்க்கை மகிழ்ச்சி நிறைந்ததாகவும் இருக்கும். வாழ்க்கை துணைக்காக சில பரிசு பொருட்களையும் வாங்கி தருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சிலரிடத்துல இருந்து நல்ல செய்திகளும் வந்து சேரலாம். நிதி நிலையில முன்னேற்றமும் இருக்கும். குடும்ப உறுப்பினர்களுடைய லட்சியங்களை நிறைவேற்றுவதற்கு உதவிகரமாகவும் இருப்பீங்க. வியாபாரத்துல முன்னேற்றமும் இருக்கும். மனதை உறுத்திய சில பிரச்சனைகளும் குறையும். பிற மக்களினால ஆதாயமும் உண்டாகும். காரசாரமான பேச்சுக்களை குறைத்துக் கொள்வதும் நல்லது. செய்யும் தொழில முயற்சிக்கு ஏற்ப முன்னேற்றமும் இருக்கும். நெருக்கமானவர்களிடத்துல இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் குறையும். போட்டிகள் தொடர்பான செயல்பாடுகள்ல புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. சாந்தமாக பேசக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் ஆரஞ்சு நிறம். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகளும் குறையும். பிள்ளைகளினால செலவுகளும் ஏற்படலாம். பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு லாபமும் உண்டாகும். உறவினர்கள் கிட்ட பேசும் பொழுது பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. கோயில்களுக்கு சென்று தரிசிக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகர ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு ஆக்கப்பூர்வமான நாளாகவும் இருக்கும். புத்துணர்ச்சியுடனும் இருப்பீங்க. புதிய முயற்சிகள் லாபகரமாகவும் முடியும். பணியிடத்துல இன்று அனைத்தும் சிறப்பாகவும் இருக்கும். உங்களுடைய பணிகளை குறித்த நேரத்தில் முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தொழில் சார்ந்த முறையில உங்களுடைய வேலைகள்ல உற்சாகத்துடனும் இருப்பீங்க. உங்கள் துணை இடத்துல நட்பாக நடந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்கள் துணை இடத்துல உறவு நிலையில மதிப்பும் மரியாதையுடனும் நடந்தும் கொள்வீங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பண தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்றைய நாளை சிறப்பாக பயன்படுத்தியும் கொள்வீங்க. சேமிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்புடனும் ஆரோக்கியத்துடனும் காணப்படுவீங்க. வேலை விவகாரங்கள்ல மட்டும் கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. தேவையற்ற மன சஞ்சலங்களுக்கு இடம் கொடுக்கவும் வேண்டாம். அரசு அதிகாரிகளுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. தொழில எதிர்பாராத லாபத்தையும் பெற்றுவிடலாம். வியாபாரத்துல புதிய வாய்ப்புகளும் வந்து சேரும். வெளிவட்டார செல்வாக்கும் அதிகரிக்கும். குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. தொழில எதிர்பாராத லாபமும் இருக்கும். வியாபாரத்துல புதிய வாய்ப்புகளும் வந்து சேரும். வெளிவட்டார செல்வாக்கும் அதிகரிக்கும். குலதெய்வத்தினுடைய பிரார்த்தனைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. பதவி உயர்வுகளும் இருக்கும். சபைகளை பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சிலருக்கு பணி மாறுதல்களும் கிடைக்கப் பெறுவீங்க. ஆடை ஆபரணங்களின் சேர்க்கையும் இருக்கும். குடும்பத்துல குதூகலமான சூழ்நிலைகளும் காணப்படும். இன்று வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுக்கு வரவேண்டிய பணமும் கைக்கு வந்து சேரும். நெருங்கிய நண்பர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். வீட்டுல உங்களுடைய மனதை புரிந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பண விஷயத்துல அனைவரிடத்திலுமே எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளவும் செய்வீங்க. உங்களுடைய இலக்குகளை நோக்கி நீங்க முன்னேறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது.
உங்கள் உடன் பிறந்தவர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும், பெற்றோருடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். வீட்டை புதுப்பிப்பது சம்பந்தப்பட்ட திட்டங்கள்ல ஈடுபடவும் செய்வீங்க. பயணங்களினால நல்ல பலனும் கிடைக்கப் பெறுவீங்க. தோற்றப்பொழிவும் அதிகரிக்கும். வியாபாரத்துல புது பொலிவுடனும் இருப்பீங்க. புதிய முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்யலாம். உத்தியோகத்துல உங்களுடைய கை ஓங்கவும் செய்யும். இன்று குடும்பம் தொடர்பான முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பிள்ளைகள் பிடிவாதம் பிடித்தாலும் அனுசரித்து செல்வதும் நல்லது. மாலையில குடும்பத்தினருடன் கோயில்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல மற்றவர்களுடைய வேலைகளையும் சேர்த்து பார்க்க வேண்டிய சூழ்நிலைகளும் ஏற்படலாம். வியாபாரத்துல இன்று கூடுதலாக உழைக்க வேண்டியதும் இருக்குங்க. உறவினர்களுடைய பண பரிவர்த்தனை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. கடன் வாங்கும் பொழுதும் கொடுக்கும் பொழுதும் கவனமாகவும் இருங்க. புதிய நபர்களுடைய அறிமுகங்களும் இருக்கும். வேலை தொடர்பாக பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உணர்ச்சி வசப்படவும் வேண்டாம். குடும்பத்தினருடன் முக்கியமான விவாதங்களில் ஈடுபடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. விவசாயம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல இருந்து வந்த தடைகளும் நீங்கும். சுபகாரியங்கள் சார்ந்த செயல்களை முன்னின்று நடத்துவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நண்பர்களுடைய வழியில ஒத்துழைப்புகளும் இருக்கும். மற்றவர்கள் கிட்ட எதிர்பார்த்த உதவிகளும் சாதகமாகவும் அமையும். விருப்பமான உணவுகளை உண்டு மகிழக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. என்று உங்களுடைய சிந்தனை திறனும் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று நீங்கள் மகாலட்சுமியை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு தடைகளும் நீங்கும். உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் உண்டாகும். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உறவினர்களுடைய வருகையினால சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படலாம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். வாழ்க்கை துணையினால செலவுகளும் ஏற்படலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கும்பராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சாதகமான நாளாகவும் இருக்குங்க. சுய முன்னேற்றத்திற்கான முயற்சியில வெற்றியையும் பெற்றுவிடுவீங்க. முயற்சிகள் எளிமையாகவும் முடிக்கவும் செய்வீங்க. உங்களை நீங்களே மேம்படுத்திக் கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வேலை செய்கின்ற இடத்துல பணியை பொறுத்தளவிற்கு திருப்திகரமாகவும் உணர்வீங்க. தரமான பணிகளை வழங்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மேலதிகாரிகளுடைய நன்மதிப்பையும் பெற்றுவிடுவீங்க. திருமண உறவிலை என்று உங்கள் துணை இடத்துல மகிழ்ச்சியை பராமரிக்கவும் செய்வீங்க. சுமூகமான சூழ்நிலைகளும் காணப்படும். உறவினர் நல்லிணக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளவும் முடியும். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணவரவும் இருக்கும். ஆன்மீக செயல்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தருவதாகவும் இருக்கும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. உறுதி மற்றும் தைரியத்துடனும் காணப்படுவீங்க. சில வெற்றிகரமான வேலைகள்ல ஈடுபடவும் செய்வீங்க. வீடு கட்டும் பணிகளை தொடங்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பூர்வீக சொத்துக்களும் வந்து சேரலாம். தொழில சிறப்பான லாபத்தையும் எதிர்பார்க்கலாம். வியாபாரத்துல நிதானத்தையும் தாண்டி வருமானத்தை பெருக்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கையிருப்பும் அதிகரிக்கும். பணவரவும் இருக்கும். வேலை இடங்கள்ல இருந்து வந்த சிக்கல்களும் நீங்கும். விரும்பிய இடத்திற்கு மாறுதல்களை பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வேலை உயர்வும் இருக்கும். ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வராது என்று நினைத்த பணமும் கைக்கு வந்து சேருங்க. அரசு உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சில நேரங்கள்ல பய உணர்வுகளும் படபடப்பும் ஏற்பட்டு நீங்குங்க. எது சரி எது தவறு என்று நிதானமாக முடிவுகள் எடுப்பதும் நல்லதுதாங்க. எதையும் சமாளிக்கும் சாமர்த்தியத்துடனும் இருப்பீங்க. பிள்ளைகள் குடும்ப சூழ்நிலைக்கு தகுந்தாற்போல் பொறுப்பாகவும் இருப்பாங்க. பிரியமானவர்களுக்காக சிலவற்றை விட்டுக் கொடுக்கவும் செய்வீங்க. வியாபாரத்துல விஐபிக்களும் வாடிக்கையாளர்கள் ஆவாங்க. உத்தியோகத்துல சக ஊழியர்களுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடுவீங்க. முயற்சிகள் வெற்றியை தரக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். சாதித்து காட்டக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. தன்னம்பிக்கையுடனும் செயல்படுவீங்க. குடும்பத்துல மகிழ்ச்சியும் இருக்கும். பிள்ளைகள் உங்களுடைய அறிவுரைகளை ஏற்றுக்கொள்ளவும் செய்வாங்க. அவர்கள் கேட்டதை மகிழ்ச்சியுடன் வாங்கியும் தருவீங்க. சிலருக்கு எதிர்பாராத பணவரவும் இருக்கும். விருந்து விசேஷங்கள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். உற்சாகத்துடன் செயல்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று விலகி இருந்தவங்க விரும்பி வந்தும் பேசுவாங்க. பழைய வாடிக்கையாளர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். நெருக்கமானவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றியும் வைப்பீங்க. பூர்வீக சொத்துக்களினால அலைச்சல்களும் ஏற்படலாம். பணி சார்ந்த சில தீர்க்கமான முடிவுகளை எடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உழைப்பிற்கு உண்டான மதிப்பும் மரியாதையும் கிடைக்கப் பெறுவீங்க. விவேகத்துடன் செயல்படவும் செய்வீங்க. குடும்ப வாழ்க்கையில மாற்றங்களும் ஏற்படலாங்க. இன்று அரசாங்க வேலையில மேலதிகாரிகளுடைய ஆதரவுகளும் இருக்கும். பிறரிடத்துல இருந்து நல்ல செய்திகளும் வந்து சேரும். சம்பள உயர்வுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. புதிய வாய்ப்புகளை புத்திசாலித்தனமாக பயன்படுத்தியும் கொள்வீங்க. பிள்ளைகளுடைய கல்வி தொடர்பாக இருந்து வந்த சிக்கல்களும் நீங்கும். இன்றைய நாள் நீங்கள் தட்சிணாமூர்த்தியை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம்.
இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு உற்சாகமான நாள் என்றும் கூறலாம். தாய்மாமனுடைய வழியில பண வரவிற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்களும் இருக்கும். வாழ்க்கை துணை வழி உறவினர்களினால ஆதாயமும் உண்டாகும். உரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. புதிய முயற்சிகளை இப்பொழுது நீங்கள் மேற்கொள்ளவும் செய்யலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீனராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மீனராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள்ல உங்களுடைய நலத்திற்காக இன்றைய நாளை பயன்படுத்தியும் கொள்வீங்க. இன்றைய நாள் சுமூகமாகவும் இருக்கும். இன்று சில எதிர்ப்புகளை எதிர்கொள்ள வேண்டியது இருந்தாலுமே இதனை எல்லாமே தாண்டி வந்து விடுவீங்க. பணியில ஆக்கப்பூர்வமான பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. திருப்தியாகவும் உணர்வீங்க. திருமண உறவில இன்று உங்கள் துணை இடத்துல பேசும் பொழுது பொறுமையாக இருப்பதும் நல்லது. எதிர்மறை எண்ணங்களை அவர்களிடத்துல பகிர்ந்து கொள்ளவும் வேண்டாங்க. அவர்களுடைய பேச்சுக்களுக்கு மதிப்பளித்து பேசுவதும் நல்லது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணவரவும் இருக்கும். உங்களுடைய பணத்தை பாதுகாப்பாக வைத்துக் கொள்வதும் நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு உங்கள் தாய் தந்தையின் உடல் ஆரோக்கியத்திற்காக பணத்தை செலவு செய்ய வேண்டியதும் இருக்குங்க. மிதமான பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. எதிர்பாராத செலவுகளுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. குடும்ப செலவுகள் சற்று கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகளையும் ஏற்படுத்தலாம். தொழில இருந்து வந்த மந்தத்தன்மையும் நீங்கும். வியாபாரத்துல சின்ன சின்ன சிக்கல்களும் ஏற்படலாம். கொடுக்கல் வாங்கல்கள்ல கவனமாகவும் இருங்க. மனைவியினுடைய கோபங்கள் உங்களுக்கு மனதை காயப்படுத்துவதாகவும் இருக்கும். அவர்களிடத்துல அன்பாக நடந்து கொள்வதும் நல்லது. உறவினர்கள் கிட்ட இருந்து வந்த எதிர்ப்புகளும் நீங்கும். காரிய தடைகளும் நீங்கும். தடைகள் வந்தாலுமே போராடி வெற்றியையும் பெற்றுவிடுவீங்க. சாதுரியமான பேச்சுக்களினால எடுத்த காரியங்களை சாதிக்கவும் செய்வீங்க. வேலை இடங்கள்ல தேவையில்லாத பிரச்சனைகளை நீங்க பேசவும் வேண்டாம். குடும்பத்தாரினுடைய விருப்பங்களை நிறைவேற்றி வைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பழைய நினைவுகளின் மூலம் இன்று உற்சாகத்துடனும் இருப்பீங்க. மற்றவர்களுக்காக சில பொறுப்புகளை ஏற்கவும் செய்வீங்க. உறவினர்கள் கிட்ட எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வீடு வாகனங்களை சீர் செய்து விடுவீங்க. வியாபாரத்துல நெளிவு சுழிவுகளை கற்றுக்கொள்ளவும் செய்வீங்க. அலுவலகத்துல மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். புதிய வேலைகளை இன்று துவக்கவும் செய்யலாம். அனுகூலமான பலன்களை தருவதாகவும் இருக்கும். அரசாங்க வகையில எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். தந்தை இடத்துல எதிர்பார்த்த பண உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வாழ்க்கை துணையின் தேவைகளை பூர்த்தி செய்தும் வைப்பீங்க. வேலை விஷயமாக வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல எதிர்பார்த்த லாபத்தையும் பெற்றுவிடலாம். சக வியாபாரிகளினால ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளும் நீங்கும். வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய விருப்பங்களும் நிறைவேறும். பெற்றோருடைய ஆசீர்வாதங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. உடல் ஆரோக்கியம் தொடர்பான பிரச்சனைகளும் குறையும். வெளி உணவுகளை சாப்பிடுவதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. நண்பர்களிடத்துல மகிழ்ச்சியான நேரத்தை பகிர்ந்தும் கொள்வீங்க. மனதுல புதுவிதமான தன்னம்பிக்கையுடனும் இருப்பீங்க. பயணங்களின் மூலமாக புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. சுபகாரிய முயற்சிகள்ல இருந்து வந்த தாமதங்களும் நீங்கும். கல்வியில இருந்து வந்த ஆர்வமின்மையும் குறையும். நண்பர்களுடைய உதவியினால நீண்ட நாட்களாக இருந்து வந்த கவலைகளும் குறையும். வியாபாரம் சார்ந்த பணிகள்ல சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. மகிழ்ச்சி உண்டாகக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் தட்சிணாமூர்த்தியை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 8, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். உரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. செலவுகளுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தாமதங்களும் நீங்கும். தந்தையுடன் அனுசரித்து செல்வதும் நல்லது. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. சகோதரர்களினால சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படலாம். இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை கேட்டீர்கள் அல்லவா? இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் மன நிறைவுடன் கூடிய நாளாகவும் அமைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.